ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துக்கான மளிகை ஜாமான் வாங்கியிருக்கோம். ஆனால் ரொம்ப கம்மியான விலையில் வாங்கியிருக்கோம். எங்கே வாங்கியிருக்கோம், ஏன் இவ்வளோ கம்மியாக நான் வாங்கியிருக்கேன், அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். மளிகை ஜாமான் வாங்கும்போது சில டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய மளிகை ஜாமானுக்கான செலவுகளை நிறைய குறைக்க முடியும். அப்படி நான் என்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதனால் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்திற்கான மளிகை ஜாமான். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப குறைவான பொருட்கள் தான் வாங்கியிருக்கோம். எப்போவுமே நீங்கள் மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு முன்னாடி வீட்டில் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பில்லு ப்ரிப்பேர் பண்ணணும். நம்ம வீட்டில் எது ரொம்ப அவசியமாக தேவையோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ஷாப்பிங் போகும்போது இந்த மாதிரி லிஸ்ட்டு இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னா, நம்ம தேவையில்லாத பொருட்களை வாங்கிட்டு வந்துடுவோம். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இது நம்ம வாங்கியே இருக்க வேண்டாமே அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அதுவும் இல்லாமல் அங்கே போகும்போது பார்க்குறதெல்லாம் இது நல்லாயிருக்கு அது நல்லாயிருக்குன்னா நம்ம வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். இதுலேயே நம்ம பாதி செலவை குறைக்க முடியும். அடுத்து என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவும் குறைவாக நான் வாங்கியிருக்கேன். ஏன் வாங்கியிருக்கேன்னா, போன மாதம் வாங்கினதில் இன்னும் எனக்கு மீதம் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்ததுனால அதிகமாக பொருட்கள் வாங்கலை. தேவைப்படுற பொருட்களை மட்டும்தான் வாங்கியிருக்கோம். இது எவ்வளோ அமௌண்ட்டு வந்திருக்கு, அதில் நான் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுமே நான் சொல்கிறேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அந்த மாதிரி மளிகை ஜாமான் வாங்கும்போது ஒவ்வொரு மாதமும் நீங்கள் விலையை செக் பண்ணுங்கள். ஏன்னா ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நியூஸ்லேயே கேட்டிருப்பீங்க. ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய மளிகை பொருட்களோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 10லேருந்து 15% விலை ஏற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் கண்டிப்பாக அதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பொருட்களை வாங்குங்க. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா கோதுமை மாவு. கோதுமை மாவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிலோ 34 ரூபாய் போட்டுருக்கு. இது ரீசனபிளான ரேட்டு தான். இதில் பார்த்தீங்கன்னா நான் 1 கிலோ 44 கிராம் வாங்கியிருக்கேன், 36 ரூபாய். இன்னொரு விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி மாவு பொருட்கள் நம்மளுக்கு தேவைப்படுறதை மட்டும்தான் வாங்கிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது சீக்கிரமாக கெட்டு போயிடும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய மாவு பொருட்கள் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்துடுவோம். பட் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதத்துலேயே நம்மளுக்கு வண்டு பூச்சி இந்த மாதிரி வச்சிரும். அப்புறம் நம்ம தூக்கி போடுவோம். அது நம்மளுக்கு வேஸ்ட் ஆகும். இன்னும் சிலர் பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க, கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னு. ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் கண்டிப்பாக நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி மாவு பொருட்கள் வாங்கும் பொழுது டம்ப் பண்ணாமல் தேவையானதை மட்டும் வாங்குங்க. நம்மளுக்கு நிறைய பணம் சேவ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இது சீனி. இந்த மாதம் தான் நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா எனக்கு போன மாதம் வாங்கினது கொஞ்சம் அதிகமாக செலவாயிடுச்சு. ஏன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணும்பொழுது நம்ம சுகர் யூஸ் பண்ணதுனால இந்த மாதம் சரி கொஞ்சம் சேர்த்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இல்லைனா ரேஷனில் கிடைக்கிற 1.5 கிலோ ஜீனி மட்டும் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எவ்வளோ அமௌண்ட் போட்டுருக்குன்னா 43 ரூபா. நான் வாங்கியிருக்கிறது ஒரு 800 கிராம் வாங்கியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு. இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கிலோவுக்கு 50 ரூபா வரைக்கும் ஏறி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உண்மை தான். ஏன்னா போன மாதம் வாங்கும்போது இதோட ரேட்டு 129 ரூபா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 50 ரூபாய் ஏறி 179 ரூபா. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 179 ரூபா ஒரு கேஜி போட்டுருக்கு. அதாவது ஒரு கிலோவுக்கு 50 ரூபா துவரம்பருப்பு ஏறி இருக்குது. அப்போ கம்மியாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கம்மியாக வாங்கியிருக்கேன். அது இல்லாமல் போன மாதம் கொஞ்சம் மீதமும் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் எப்போவும் கோல்டு வின்னர் வாங்குவோம். இந்த முறை பார்த்தீங்கன்னா ரீஃபைண்ட் ஆயில் இந்த பூர்ணா பிராண்டோடது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் ஒரே ஆயிலே தொடர்ந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸு. அதனால் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருக்கேன். இதுவும் 1 லிட்டரு, இது 1 லிட்டரு. அது இல்லாமல் பாம் ஆயில் நம்மளுக்கு ரேஷனில் கிடைக்குது இல்லைங்களா, அதையும் யூஸ் பண்ணும்போது எனக்கு 1 மாதத்துக்கு இது போதுமானதாக இருக்கும். கல்லுப்பு பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே ஒரு பேக்கெட் வாங்கினோன்னா எனக்கு 1 மந்த்துக்கு சரியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் வாங்கியிருக்கேன். இந்த வெந்தயம்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 மந்த்லேருந்து 3 மந்த் வரைக்கும் நம்மளுக்கு எனக்கு யூஸ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராம்பு வாங்கியிருக்கேன். அடுத்தது மிளகு வாங்கியிருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 3 மந்த் வரைக்குமே வரும். இப்போ இதில் நான் விலையை கம்பேர் பண்ணணும்னு சொன்னேன் இல்லைங்களா, இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 153 ரூபாய்க்கு இதில் பில்லு ஆகிருக்கு. பட் பில்லிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இது வெறும் 114, அதாவது 114 தான் வந்திருக்கு. அதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ சேவ் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 50 ரூபா வரைக்கும் இதில் சேவ் ஆகிருக்கு. அதே மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது நம்மளுக்கு பில்லிங் ரேட் 49 ரூபா போட்டிருக்கு. இது நம்மளுக்கு 35 ரூபாய்க்கு கிடைக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளையுமே ஒரு 10லேருந்து 15% டிஸ்கவுண்ட் கிடைக்குது. அடுத்தது கடுகு வாங்கியிருக்கேன். அப்புறம் ஜீரா வாங்கியிருக்கேன். இந்த ஜீரகம் பார்த்தீங்கன்னா இதில் 72 ரூபா போட்டிருக்காங்க. பட் நம்மளுக்கு பில்லிங் ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 51 ரூபா தான் வருது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 100 கிராம்லேயே 20 ரூபா நம்மளுக்கு சேவ் ஆகுது. அதனால் 2 வாங்கியிருக்கேன்.
அப்புறம் வந்து குழந்தைங்களுக்காக இந்த மாதிரி ஒரு ஜாம் பாட்டில் வாங்கியிருக்கேன். இது வந்து ஜஸ்ட் 20 ருபீஸ் தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பையனுக்கு வந்து இந்த மாதிரி பேஸ்ட் ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து 85 ருபீஸ் போட்டிருக்கு. பட் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து 60 ருபீஸ்க்கு வந்து பில் ஆகிருக்கு. அப்புறம் வந்து மசாலா வந்து எல்லாமே ஆல்ரெடி வாங்கினது இருக்கிறதுனால மட்டன் மசாலா மட்டும் வாங்கியிருக்கேன். இது ஜஸ்ட் வந்து 20 ருபீஸ் தான். அடுத்தது இது பார்த்தீங்க அப்படின்னா வெல்லம் வந்து தூளாக கிடைக்குது இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் பிராண்டடாக வாங்கினா நல்லதுன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இது வந்து 500 கிராம் 55 ரூபா போட்டிருக்காங்க. பட் வந்து பில்லிங் ரேட் வந்து 39 ருபீஸு. அதனால் இது வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து எப்போவுமே வந்து மாதம் மாதம் ஒரே ஒரு டிஷ்வாஷர் வாங்கினேன் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி தான். பட் வந்து 1 மந்த்துக்கு வந்து தாராளமாக இது போதுமானதாக இருக்குது. அதனால் இது மாதம் மாதம் இது வந்து வாங்கிடுவோம். இது மாதிரி வாங்கும்போது நம்மளுக்கு இதுலேயே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரீயாக வந்து நம்மளுக்கு வந்து ஸ்க்ரப்பரும் வந்து இதுலேயே வந்துடும். இது வந்து பையனுக்கு ஷாம்பு வந்து வாங்கியிருக்கேன். இதுதான் இது வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அவர் வந்து இப்போ தான் 3.5 இயர்ஸ் ஆகுது. அதனால் அடுத்தது பார்த்திங்கன்னா பெனாயில் பாட்டில். இது வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். இதில் வந்து நம்மளுக்கு கொடுக்குற ரேட் பார்த்திங்கன்னா இதில் பில் ஆகிருக்கிறது 79 இருக்குது. ஆனால் பட் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது வெறும் 39க்கு வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அதனால தான் இந்த கடையில் வந்து நான் வாங்கிட்டுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஆல் அவுட் மிஷினோட இருக்கிறது வந்து தேவைப்பட்டுச்சு. ஏன்னா மிஷின் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. ஆனால் இந்த பாட்டில் மட்டும் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 70 ருபீஸ் வருது. ஆனால் இந்த மெஷினோட வாங்கும்பொழுது பார்த்திங்கன்னா இதில் வந்து ரேட் வந்து 110 போட்டு 100 போட்டிருக்காங்க. பட் வந்து நம்மளுக்கு பில்லிங் ரேட்டு பார்த்திங்கன்னா 80 ருபீஸ்க்கு கிடைக்குது. இதில் வந்து 20 ருபீஸு. இதே மாதிரி இது வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபரு. இதில் வந்து நான் 1 தான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஜஸ்ட்டு 37 ருபீஸு. இவ்வளோ தான் இந்த மாதம் நான் வந்து வாங்கியிருக்கிற பொருட்கள். இதெல்லாம் எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா விலை ஏறி இருக்கு இல்லைங்களா, அதனால் இதோட ரேட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 1400 ரூபா பில் ஆகிருக்கு. 1400 ரூபாயில் நம்மளுக்கு சேவான அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சேவ்டு 353. இதுக்காக தான் வந்து நான் வந்து இந்த கடையில் வந்து வாங்குறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.